உங்க ஃபேமிலிக்கு நிறைய கொடுங்க. எல்லாத்தையும் கொடுத்து தான் இருக்கிறோம். என்னையா கொடுக்கல? எல்லாத்தையும் கொடுத்து தான் இருக்கிறோம். இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? நீங்க போட்டுக்கிற சட்டையும் கொடுத்துணுமா? சொல்லுங்க. gift கொடுங்க. gift கொடுக்கிறதா ஸ்பெசிஃபிக்கா அவங்க திருமண நாள்ல ஸ்பெஷலா சின்னதோ பெருசோ அவங்களுக்காக நீங்க ஒரு எஃபர்ட் எடுத்து, அவங்களுக்காக நீங்க ஒரு பிரயாசப்பட்டு சின்னதோ பெருசோ அவங்க கையில கிஃப்டா கொடுங்க. தூங்கிட்டீங்களா? அல்லேலூயா. பிள்ளைகளுடைய பிறந்த நாள்ல, உங்க விவாக நாள்ல, அல்லேலூயா, சில பேருக்குலாம் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவோம். பிரைஸ் லார்ட் பிரதர், இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி தானே? ஐயா கொஞ்சம் இருங்க, வீட்டுல ஃபோன் பண்ணி கேட்டு சொல்றேன். அட கடவுளே, கல்யாண நாளே மறந்துட்டார் தலைவர். சிலருக்கு போனை போட்டு நாங்க மெனக்கட்டு விஷ் பண்ணா, நாங்க அதெல்லாம் கொண்டாடுறது இல்லையா. உன்னை யார் இப்ப கொண்டாட சொன்னது? நீ கொண்டாடுறதுக்காக நான் அதை சொல்ல வரல. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை மகிழ்ச்சியாக்கு. கொடுக்கப்படுகிற வாய்ப்பை எப்படியெல்லாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி குடும்பத்தை செலிப்ரேட் பண்ணுமோ அப்படி செலிப்ரேட் பண்ணு. அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட காலங்களை பயன்படுத்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு பிறந்த நாள், ஒரு விவாக நாள், ஏதோ ஒரு ஸ்பெஷலான டேவா, அவங்களுக்காக ஒரு எஃபர்ட் எடுத்து பிரயாசப்பட்டு பக்கத்தில் பார்த்து சொல்லு. ஒரு அல்வா வாட்சம் வாங்கி கொடுங்க. சிலதுங்களா நப்பி குடும்பத்தில் இருக்கிறதுக்கு ஒன்றும் செய்யாதுங்க, அப்படியே சலா மாதிரி சுத்தின்னு இருக்குங்க. அல்லேலூயா. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிடிக்காது, அது எனக்கெல்லாம் ஒன்றும் வராது. உனக்கு வராதையா, கல்லறைக்கு போனதுக்கு அப்புறமா தான் வரும் உனக்கு எல்லாமே. இல்லை இல்லை, நாம் ஏதோ ஜட பொருள் அல்ல, ஏதோ களிமண் பொம்மை அல்ல, நாம் வெறும் தனி நபரும் அல்ல. இன்றைக்கு நாம் இந்த அளவுக்கு இத்தனை வயது கொண்டு சீரும் சிறப்புமா இருக்கிறோம் என்றால் ஒட்டுமொத்த குடும்பமும் நமக்காக உழைச்சிருக்கின்றதை நீங்க மறந்துடவே கூடாது. உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க கணவன், மனைவி, பிள்ளைகள் அவ்வளவு பேருடைய உதவியால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு கிங்ஸ் மாதிரி நம்ம குயின்ஸ் மாதிரி நம்ம இருக்கிறோம். அப்ப அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு கிஃப்ட் கொடுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஃபேமிலியை பார்த்து சொல்லுங்க, நிறைய கிஃப்ட் கொடுங்க. அது பர்த்டே தான் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, வெட்டிங் டே தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ திடீர்னு நான் சொல்றேன், நீங்க ஏதாவது கடைக்கு போறீங்க, ஷாப்பிங் போறீங்க, ஏதாச்சும் ஒன்று பாக்குறீங்க வச்சுக்கோங்களேன், பா என் வைஃப் இந்த சாரி கட்டினா எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல. பிரியா சிஸ்டர் பாக்குறாங்க, அப்படி நினைச்சிருப்பீங்களா நீங்க? ஒரு நாள் மனைவி மாதிரி கடைக்கு போனா, இந்த ஷர்ட் என் ஹஸ்பண்ட் போட்டா எப்படி சூப்பரா இருக்கும்ல. அல்லேலூயா. பிள்ளைகள் இந்த 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 சாரி எங்க மம்மி கட்டினா எவ்வளவு நல்லா இருக்கும்ல, இந்த வாட்ச் கட்டினா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அல்லேலூயா. இது மாதிரி எல்லாம் நீங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு விசேஷமான நாள் தான் கூட அவசியம் இல்லை, என்னைக்கு வேணும்னாலும் இன்பமா பாசமா சந்தோஷமா கிஃப்ட் நீங்க கொடுக்கலாம். அல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். இது கூட ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கு. அவ்வளவு பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க நிறைய பேர். அல்லேலூயா. கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவர், என் கையின் பிரயாசத்தால, என் உழைப்பால என் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு, அவங்கள மகிழ்ச்சி அடைய வைக்கிறதுக்கு, அவங்கள கனப்படுத்துறதுக்கு ஆண்டவர் என்னால் என்ற சிறியதோ பெரியதோ அந்த கிஃப்ட் கொடுக்கிற ஒரு ஹேபிட்டை, ஒரு பழக்கத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த சின்ன சின்ன விஷயங்களால உங்க குடும்பத்தை சந்தோஷப்படுத்துங்க. இந்த சின்ன சின்ன விஷயத்தால உங்க ஃபேமிலியை அழகாக்குங்க. இந்த சின்ன சின்ன விஷயத்தால உங்க குடும்பத்தை கொண்டாடுங்க, உங்க ஃபேமிலியை நீங்க ரசிங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வல்லமையினால உங்க ஃபேமிலியை மகிழ்ச்சியாக்குங்க. நான் சொல்லுகிறேன், நம்மை படைத்த திரு குடும்பம், திருத்துவ குடும்பம், அது கொண்டாட்டத்தின் குடும்பம். அந்த கொண்டாட்டத்தின் குடும்பம் தான் உங்க குடும்பத்தை படைச்சிருக்கு. அல்லேலூயா. 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 இப்போ என்ன பண்ண போறீங்க தெரியுங்களா? உங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபருடைய கையை பிடிச்சி, ஆண்டவர், என் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என் பிள்ளை ரொம்ப நப்பியா இருக்கு, அதுக்கு ஒரு தாராளமான ஒரு மனசை கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க. அது கையை பிடிச்சி சொல்லுங்க. அது குடும்பத்தை கொண்டாடுற ஒரு மனசு அவங்களுக்காக இப்போ நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. அல்லேலூயா. ஆமா ஆமா. சும்மா ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் கொடுக்கறது கூட நிறைய பேருக்கு மூக்கால அழுவுதுங்க. ஆமா, அது நீங்க பிரயாசப்பட்டு எடுத்து வந்து கொடுக்கிறது தான் வேதம் சொல்லுகிறது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அல்லேலூயா.
அன்பு கிரியை செய்யும் பிரயாசப்படும். இப்ப அந்த கையை பிடிங்க, அந்த பார்ட்டி கையை பிடிங்க. ரொம்ப நப்பியா இருக்கு ஆண்டவரே, என் ஃபேமிலி இருக்கக்கூடிய நபரை ஆண்டவரே தாராள மனசா மாத்துங்க. அல்லேலூயா. ஆமா, ஜெபம் பண்ணுங்க. மனைவிமார்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, ஆண்டவரே இவர் தினமும் எனக்கு அல்வா கொண்டு வரும், இல்ல அவர் என்ன கொண்டு வரணுமோ ஜெபம் பண்ணுங்க இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே. அல்லேலூயா. ஆண்டவரே குடும்பத்தாருக்கு இப்படிப்பட்ட வெகுமானங்களை எல்லாம் பரிசாக வழங்குகிற ஆண்டவரே ஒரு இருதயம், அந்த சந்தோஷத்தை ஆண்டவரே நீர் நிறைவாய் தருவீராக, நிறைவாய் தருவீராக, நிறைவாய் தருவீராக. நம்முடைய குடும்பங்களை படைத்தது திரு குடும்பம். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அந்த திரு குடும்பம், அந்த திரியேக குடும்பம், அந்த திருத்துவ குடும்பம் கொண்டாட்டத்தின் குடும்பம். வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே திரு குடும்பத்தை பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு பாருங்களேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30. நீதிமொழிகள் 8:30. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், குமாரனாகிய தேவன் இங்க இருக்கிறாரு. அப்போ குமாரனாகிய கடவுள் சொல்றாரு, நான் திரு குடும்பத்தில் எப்படி இருந்தேன்? செல்ல பிள்ளையா இருந்தேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன செல்லமா வச்சுக்கோங்க. அல்லேலூயா. நான் செல்ல பிள்ளையா இருந்தேன். உங்க ஃபேமிலியில நான் சொல்றேன், நீங்க செல்ல பிள்ளையா இருக்கணும். உங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் செல்லமா வச்சுக்கோங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, செல்லம். அப்படி சொல்லும் போது ஒரு கிள்ளி உங்க ஃபேமிலியில் இருக்கும், ஒரு முத்தம் கொடுக்கணும். எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்குது பாருங்க சர்ச்சில். ஆமா, அல்லேலூயா. ஆமா, செல்லமா வச்சுக்கோங்க உங்க ஃபேமிலியை. ஆமா, மிலிட்ரி மாதிரி இருக்காதீங்க. ஆமா, ஏன்னா கடவுளை மிலிட்ரி மாதிரி இல்ல. அவர் எப்படி இருக்காரு பாருங்க, செல்ல பிள்ளையா இருந்தேன். அந்த ஃபேமிலியில் அவர் எப்படி இருந்திருக்காரு பாருங்க, நித்தமும் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்து, எப்பொழுதாவது அல்ல, திரு குடும்பம் எப்பொழுதும் அந்த சமூகம் களி கூறுகிற சமூகமா இருந்ததா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க இப்ப பரலோக குடும்பம் சண்டை போட்டு இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? டென்ஷனா இருப்பாங்க நினைக்கிறீங்களா? அவங்க செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை கொண்டாடுறாரு. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை கொண்டாடுறாரு. பரிசுத்த ஆவியாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுறாரு. அல்லேலூயா. கொண்டாடுங்கள், குடும்ப உறவுகளை கொண்டாடுங்கள். அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவருடைய பூ உலகத்திலே, இயேசு கிறிஸ்து சொல்றார், பரலோகத்துல மட்டும் நான் ஹாப்பியா இல்ல, பூமியிலேயும் அவருடைய பூ உலகத்திலேயும் சந்தோஷப்பட்டு மனிதர்களோடு, மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். எப்படா திட்டலாம், எப்படா கொட்டலாம், எப்படா மாட்டுவா, எப்படா சபிக்கலாம், அப்படி இல்ல. மக்களோடு எப்படி இருந்தாரா? மறைச்சிக்கிட்டு இல்லையா, மகிழ்ந்து கொண்டிருந்தாராம், சந்தோஷப்பட்டிருந்தாராம், களி கூர்ந்து கொண்டிருந்தாராம். அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி நம்ம ஃபேமிலியில இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை நம்ம தான் உருவாக்க வேண்டும். எந்த gift கொடுக்கணும், இதை பண்ணணும், பாராட்டணும், இதெல்லாம் எதுக்கு? மகிழ்ச்சிக்கான ஒன்று. நாம் தான் அதை உருவாக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அதை நாம் உருவாக்க வேண்டும். அதை நாம் தான் உருவாக்க வேண்டும். நாம் எழுப்பி நிற்போம். நாம் ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போறோம். இன்னைக்கு இந்த ஃபேமிலி ஜெபத்துல நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க குடும்பத்தை சந்தோஷமான குடும்பமா, மகிழ்ச்சியான குடும்பமா, ஆனந்தமான குடும்பமா நீங்க எந்த அளவுக்கு வைத்துக் கொள்வதற்கு நீங்க உங்களை தத்தம் பண்றீங்களோ, சரண்டர் பண்றீங்களோ, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வீட்டுல இருப்பாரு. ஆசீர்வாதம் உங்க வீட்டுல இருக்கும். நிம்மதி உங்க வீட்டுல இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்க வீட்டுல இருக்கும். ஆவியானவருடைய நிறைவு உங்க வீட்டுல இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை உங்க வீட்டுல இருக்கும். அல்லேலூயா. இப்போ நம்ம கடைசி சில குறிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணி இந்த ஆராதனையை நம்ம நிறைவு செய்ய போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒருத்தரை பார்த்து ஃபேமிலிக்குள்ள மட்டும் மன்னிப்பு கேட்க போறோம். அல்லேலூயா. ஆமா, மன்னிப்பு கேட்கலாமா? ஆமா, மன்னிப்பு கேளுங்க. கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து, ஆமா, பிள்ளைகள் அப்பா அம்மாவை பார்த்து. நிறைய உங்களை துக்கப்படுத்தியிருக்கேன், உங்களை புரிஞ்சுக்காம நான் இருந்திருக்கிறேன், உங்களை ரொம்ப சோகப்படுத்தி இருக்கிறேன், ரொம்ப கர்வமா இருந்திருக்கிறேன், கொஞ்சம் திமிரா கூட இருந்திருக்கிறேன், கொஞ்சம் தெனாவட்டா இருந்திருக்கிறேன். நான் செய்ய வேண்டிய நீதியான, நியாயமான, உண்மையான, நேர்மையான கடமைகளை செய்ய நான் பல நேரத்தில் நான் தவறி இருக்கிறேன்.
ஆமா சொல்லுங்க. அம்மாவை பார்த்து சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க, கணவனை பார்த்து சொல்லுங்க, மனைவியை பார்த்து சொல்லுங்க, சாரின்னு சொல்லுங்க. நான் நிறைய துக்கப்படுத்திருக்கிறேன் டேடி, மம்மி, ஐ எம் வெரி சாரி. நிறைய நான் துக்கப்படுத்திருக்கிறேன். ஹஸ்பண்டை பார்த்து சொல்லுங்க, ஒய்ஃபை பார்த்து சொல்லுங்க. ஆமா, அவங்க கிட்ட கேட்க வேண்டிய ஒரு மன்னிப்பு, ஒரு மன்னிப்பு, ஒரு மன்னிப்பு, ஒரு மன்னிப்பு. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, அந்த மன்னிப்பில் ஆவியானவர் இருக்கிறார். அந்த மன்னிப்பில் பரிசுத்த தேவ ஆவியானவருடைய மகிமை இருக்கு. நான் சொல்றேன், நீங்க மன்னிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிசாசு உங்க ஃபேமிலிக்குள்ள வாலாட்டவே முடியாது. பிசாசு ரொம்ப தெளிவா இருக்கான். பிசாசு எப்படி இருக்கான்? தெளிவா இருக்கான். என்ன தெரியுமா தெளிவா இருக்கிறான்? நீ இடம் கொடுத்தால் நான் இடம் பிடிப்பேன். அதுல அவன் ரொம்ப தெளிவா இருக்கிறான். அப்ப நம்ம எப்படி தெரியுமா இடம் கொடுக்கிறோம்? மன்னிக்காத போது, குற்றங்களை மறக்காத போது, ஒரு வஞ்சன்ஸா, மனதுல ஒரு காயமா, அவங்க செஞ்ச சில விஷயங்களை மன்னிக்காம நம்ம வச்சுட்டு இருக்க ஒரு அந்த இருதயம், அந்த இறுக்கம், அந்த பெயின், அந்த சில நேரத்துல வச்சு செய்யலாம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி பழிவாங்கும் உணர்வு, இதுல தான் பிசாசு வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். நீங்க மன்னிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்கள் இருதயங்களை சுகமாக்குகிறார். அடுத்தது அவங்கள பார்த்து, எனக்கு எதா நீ சொல்ல விரும்புறீங்களா? கேளுங்க. அம்மா, எனக்கு எதா சொல்ல விரும்புறீங்களா? அம்மா, அத்தா, நீங்க எனக்கு எதா சொல்ல, ஏதாச்சும் எனக்கு அட்வைஸ் பண்ண விரும்புறீங்களா? என்கிட்ட ஏதாச்சும் எதிர்பார்க்குறீங்களா? நான் ஏதாச்சும் செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? கேளுங்க கேளுங்க. என்கிட்ட ஏதாச்சும் நீங்க சொல்ல விரும்புறீங்களா? நான் இப்படி இருக்கணும், நான் என்னை மாத்திக்கணும், நான் என்னை சரி பண்ணிக்கணும், இதை நான் சரி பண்ணா இதை நான் விட்டுடணும், நான் இப்படி இருக்கணும். நீ சொல்லுங்க. கணவன்மார்கள் சொல்லுங்க, மனைவி பார்த்து சொல்லுங்க, சொல்லுமா, நீ சொல்லுமா, நீ சொல்லுமா, நான் மாத்திக்கிறேன். ஆமா சொல்லுங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, கேளுங்க அவங்க கிட்ட. இப்படி நான் பண்றேனே, சில நேரத்தில் இப்படி நான் பேசுறேன், உங்களுக்கு பிடிக்கலையா? சொல்லுங்க. நீ இந்த விட்டுட்டா நல்லா இருக்கும், இதை பேசுறதை விட்டுட்டா நல்லா இருக்கும், இந்த செயலை நீ விட்டுட்டா நல்லா இருக்கும். அவங்கள பார்த்து கொஞ்சம் பேசுங்க, அவங்க கண்ணை பார்த்து கொஞ்சம் பேசுங்க, அவங்க முகத்தை பார்த்து பேசுங்க. ஆமாம்மா, நல்லா தான் சமைக்கிற, ஆனால் எப்போ பார்த்தாலும் காரத்தை நிறையா போட்டுடுற, என் வயிறெல்லாம் அதனால வலிக்குது, குடல் புண்ணு வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கமா. அது மாதிரி சில விஷயங்கள் இருந்தா, சில நடவடிக்கைகள், சில செயல்கள், சில பேச்சுக்கள், கீழ்ப்படியாமைகள் விருப்பம் இல்லாமல் இருந்தா அதை பேசுங்க, அதை வாயை திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை நிரப்புவதாக. ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி.